ஒன்டாரியோ டொரண்டோவில் நபர் ஒருவரின் மோசடியில் சிக்கி தம்பதி ஒன்று $3,10,000 இழந்து வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 46 வயதான அலி நோஜோமி மீது $6.6 மில்லியன் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இவர் இந்த பணத்தை 28 முதலீட்டாளர்களிடமிருந்து மோசடி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த முதலீட்டாளர்களின் பணத்தை அந்நிய செலாவணி வர்த்தகத்திற்காக பயன்படுத்தியதாக உறுதியளித்ததாகவும் அதற்கு பதிலாக அதை தனிப்பட்ட செலவுகளுக்கும் பிற முதலீட்டாளர்களுக்கும் பணம் செலுத்துவதற்கும் அலி நோஜோமியின் ஸ்மார்ட் பிரைம் குழுமம் செலவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அலி நோஜோமி கைது செய்யப்பட்டு பின்னர் $5,000 பெறுமதியான பிணையில் விடுவிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அலி நோஜோமியின் இந்த மோசடியால் டொரண்டோவைச் சேர்ந்த தம்பதியினர் $3,10,000 இழந்து வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதுபோன்ற பலர் அவரது மோசடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அலி நோஜோமிக்கு எதிரான முந்தைய வழக்கில் பாதிக்கப்பட்டவருக்கு திருப்பி செலுத்த சில முதலீட்டாளர்களின் பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று நீதிமன்ற ஆவணங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த வழக்கு முடிவுக்கு வந்த பின்னர் டொரண்டோவின் பாரசீக சமூகத்தை சேர்ந்த முதலீட்டாளர்களிடமிருந்து மில்லியன் கணக்கான பணத்தை அலி நோஜோமி பெற்றுள்ளார். குற்றச்சாட்டுகளை மறுத்த அலி நோஜோமி அந்த பணம் இன்னும் செலுத்த வேண்டிய கடன்கள் என கூறியுள்ளார். இவ்வாறு இருக்க அவருக்கு எதிரான வழக்கு விசாரணை மீண்டும் அடுத்த மாதம் ஒன்டாரியோவின் நியூ மார்க்கெட் நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.